Hi friends, welcome to my Salvakhabeer channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் வெரைட்டியான கஸ்டர்ட் பிஸ்தா ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம். இந்த இஃப்தாருக்கு அதே மாதிரி இந்த சம்மர் டைம்ல குடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு வெரைட்டி ட்ரிங்க். ஸோ வாங்க இந்த டேஸ்டியான கஸ்டர்ட் பிஸ்தா ட்ரிங்க் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் வந்து எடுத்துருக்கீங்க. அந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது, பார்க்கலன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிஸ்தா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் பால் பொடி ஆட் பண்ணுறேன். பால் பொடி வந்து ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிஸ்தா பவுடர் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நமக்கு வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 கப் அளவு பால் வந்து நான் ஊற்றுறேன் கடாயில். கூடயே 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சு கஸ்டர்ட் மிக்சர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம முடிக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணக்கூடாது. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சு பிஸ்தா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் நான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு மெதுவாக வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு 20 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணோம். இது கூட கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா நம்ம அந்த பவுடர் அரைச்சி எடுக்கும்போதே இது கூட 2 ஏலக்காய் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. ஸோ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகரே வந்து அதிகமாக போட்டுக்கலாம். பட் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணும்போது இனி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும், க்ரீமியான டேஸ்ட்டு. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் லைட்டாக ஒரு க்ரீன் ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பிஸ்தா ட்ரிங்க்குங்கிறனால அதை ஆட் பண்ணும்போது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதை வந்து 20 மினிட்ஸ் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பச்சை மணம், அந்த கஸ்டர்ட் பவுடரோட பச்சை மணம் மாற வரைக்கும் நம்ம குக் பண்ணியாச்சு. இது நல்லா குக் பண்ணிட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கட்டும். இப்போ இஃப்தார் டைம் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங்கே பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அது நல்லா கூலான அப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு சப்ஜா சீட்ஸ் வந்து நான் ஊற வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா கூலிங் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி ட்ரிங்க்கு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனி ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.